வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தராகண்டிற்கு 1200 கோடி நிதியுதவியை அறிவித்தார் பிரதமர் மோடி. மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்க அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் எனவும் உறுதி. வாக்கு திருட்டு குறித்து விரைவில் ஹைட்ரஜன் குண்டு வெடிக்கும். பாஜகவுக்கு ராகுல் காந்தி எச்சரிக்கை. குடியரசு துணைத் தலைவராக நாளை பதவியேற்கிறார் சி.பி. ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் தீவிரம். கிருஷ்ணகிரியில் டெல்டா நிறுவனத்தின் புதிய ஆலையை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். நிறுவன விரிவாக்கத்திற்கு திராவிட மாடல் அரசு அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கும் என உறுதி. பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணியை நீக்கினார் ராமதாஸ். பாமகவில் நிலவும் உச்சக்கட்ட குழப்பத்தால் தொண்டர்கள் அதிர்ச்சி. மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். தந்தையையே வேவு பார்த்த அன்புமணி அரசியல்வாதியாக செயல்பட தகுதியற்றவர் என ராமதாஸ் சாடல். இனிஷியலை தவிர தன்னுடைய பெயரை வேறு எங்கும் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். பரபரப்பான அரசியல் சூழலில் கடலூரில் மக்களை சந்தித்த அன்புமணி. பாமகவிலிருந்து நீக்கியது பற்றிய கேள்விக்கு இதைவிட வேறு முக்கிய வேலை உள்ளது என பதில். எல்லா கேள்வியிலும் அவர் பதில் அளிப்பார். இதைவிட முக்கியமான வேலை எனக்கு இப்ப இருக்கிறது. நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சி விதிகளின்படி அனைத்து அதிகாரமும் அன்புமணியிடமே உள்ளது. ராமதாஸின் எந்த உத்தரவும் பாமகவை கட்டுப்படுத்தாது என்றும் வழக்கறிஞர் பாலு திட்டவட்டம். எனவே இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சி விதிகளுக்கு எதிரானது. பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவருடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது. கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வருகிறார். பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சனைக்கு பாஜகவே காரணம். பாஜக தான் அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்தி செங்கோட்டையனையும் பிரித்தது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. அதிமுக உடைந்து கிடப்பதாக உதயநிதி கூறியது சரிதான். பழனிசாமி பொதுச் செயலராக இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என டிடிவி தினகரன் விமர்சனம். பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிற வரை அது திமுகவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் வேண்டுமானாலும் வேறுபாடாக பார்க்கலாம். அது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை. ஓ பன்னீர்செல்வத்துடன் தொலைபேசியில் பேசியதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஆட்சி மாற்றத்திற்காக யாரிடமும் பேச தயாராக இருப்பதாகவும் பேச்சு. நான் வரும்போது கூட இப்போ கூட அண்ணன் ஓபிஎஸோட ஃபோனில் பேசினேன். எங்களுடைய உறவு நல்லா தான் இருக்குது. தேவைப்பட்டால் நான் டிடி சார்கிட்ட பேச வேண்டும் என்றாலும் டிடி சார்கிட்டையும் பேசுவேன். தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் 68வது ஆண்டு நினைவு நாள். பரமக்குடி நினைவிடத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை.
தியாகி இம்மானுவேல் சேகரனார் நினைவிடத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ராஜலட்சுமி, மணிகண்டன் மரியாதை. நயினார் நாகேந்திரன், செல்வ பெருந்தகை, சீமான் உள்ளிட்ட தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். இம்மானுவேல் சேகரனாரின் 68வது ஆண்டு நினைவு நாள். சென்னை பனையூர் அலுவலகத்தில் இம்மானுவேல் சேகரனார் படத்திற்கு தவேக தலைவர் விஜய் மரியாதை. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் நாளையும் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. டெட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். நீதிமன்ற உத்தரவால் 1.75 லட்சம் ஆசிரியர் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை. பிரான்சில் அரசுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். மருத்துவ துறையினரும் களத்தில் குதித்ததால் அசாதாரண சூழல்.